வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மயான கொள்ளையோட ஒரு பகுதியா நடக்கிற கும்பபாளைய திருவிழா பத்தி தான் பார்க்க போறோம். மயான கொள்ளை முடிஞ்சதும் கொண்டாடப்படுற இந்த திருவிழால அம்மனுக்கு கருவாடு, முட்டை, மீன், ஆடு, கோழி, நண்டு, எறான்னு எல்லாமே படையல் போடுறாங்க. மயான கொள்ளையில மயானத்துல உக்கரமா இருந்த அம்மனை சாந்தப்படுத்துறதுக்கும் அவங்களோட ஆசீர்வாதத்துக்காகவும் இந்த திருவிழா கொண்டாடப்படுது. அம்மனுக்கு படையல் போட்டதும் அங்க இருக்க சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க. இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா உடம்புல இருக்க நோய் எல்லாம் தீரும்னும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி காஞ்சிபுரத்துல இருக்க பட்டினத்தார் அங்காளம்மன் கோவில்ல ரொம்ப விமர்சையா நடந்த கும்பபாளைய திருவிழா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படியே இந்த கோவில்ல இருக்கவங்க இந்த திருவிழா பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பட்டினத்தார் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் ஆலயம், பெருமாள் நாயகன் தெரு, பெரிய காஞ்சிபுரம் 2. குரோதி வருடம் மாசி மாத மயான கொள்ளை பெருவிழா ஒட்டி சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை பந்தக்கால் விழா சிறப்பாக நடந்தேறியது. அதை முன்னிட்டு புதன்கிழமை அம்பாள் சிவ பார்வதி 4 ராஜவதி ஊர்வலமும், மறுநாள் மயான கொள்ளை 64 கரங்களுடன் அம்பாள் ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையுள்ள மயான கொள்ளை பெருவிழா நடைபெற்றது. 3ஆம் நாள் மண்டகப்படி உற்சவம், 4ஆம் நாள் நேற்றைய தினம் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடந்தேறியது. இதை முன்னிட்டு 5ஆம் நாளாண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு அம்பாள் சன்னதியில் முனீஸ்வரன் குலதெய்வ பூஜையும், இரவு 7 மணிக்கு மேல் கும்பபாளைய உற்சவம், அதாவது கருவாடு, மீன், முட்டை, வஞ்சர மீன் போன்ற பலவித மாமிசங்களுடன் சிறப்பான பொருட்களை கொண்டு தயார் செய்து பிரம்மாண்ட அளவில் மகா கும்பம் நடைபெறும். அம்பாள் சிறப்பு அலங்காரமும் மண்டபத்தில் அழகான அலங்காரத்தில் அருள் பாலிக்கிறார். தவிர இரவு 10 மணிக்கு மேல் கட்டைக்கூத்து நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. இதுகாரும் பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து இப்பெருவிழாவை கண்டு ஆன்மீகத்தில் இன்புற்று பெற்று உய்யுமாறு அன்புடன் சன்னதி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கத்திக்க
இந்த உற்சவத்தப்போ முப்பெருந்தேவி அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க. அங்காளம்மன், வாராகி அம்மன், சக்தி அம்மன். இந்த பூஜையும் அலங்காரமும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம சீக்கிரமா சந்திக்கலாம்.